கண்ணத்தால் கோலமிட்டாய் நாடி கும்ப பஞ்சமையில் கோட்டை வைத்தாய் கோட்டை வைத்தாய் பஞ்சமையில் கோட்டை வைத்தால் பாவையரே முத்தாரம்மா இந்த நில தலமதியே கோட்டை கோட்டைக்குள்ள ஏழு உடனே வைக்க வேணும் வருடத்தீரே 58 வருடத்தீரே இருக்குதா அப்படி அழகுடனே ஜோதிரியை அழைத்து வந்தார்கள். ஜோதிரியானவர் பாலாலை விரல்களை பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கின்றார். என்ன முத்தாரம்மா விவரமா சொன்னப்பா கோட்டை வைக்கலான்னு ஒரு எண்ணம் என் பிள்ளைகளுக்கு. சரி, நானும் சம்மதிச்சிட்டேன். இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? அப்படியே ஆகட்டும். ஏன்னா எதுல கோட்டை வைக்கலாம், எதுல வைக்க கூடாது, சரி, எங்கே கோட்டை வைத்தால் வாழ்வு வரும் என்பதை விளக்கமா பார்த்து சொல்லு அப்படின்னா. அப்படி இவன் எல்லா மூலையும் பார்த்து விட்டு கன்னி மூலையை பார்த்த பிறகு என்ன வாழ்வு உண்டு, வளமும் உண்டு, சில காலம் இந்த மட்டும்தான் இருக்குமா. ஆமா, அந்த முத்தாரம்ம இடத்திலே உட்கார வச்சு சொல்லாமல் சொன்னார். ஆமா, அம்மா என்ன இந்த கன்னி மூலையிலே உங்களுக்கு கோட்டை வைத்தால் ஆமா 58 வருடம் சரி ஆடாமல் அசையாமல் இருக்கும். அதன் பிறகு ஒரு சின்ன அலம்பல் வருதும்மா. அலம்பல் என்று சொன்ன போது அலம்பல் என்ன உடனே முத்தாரம்மா கேட்டா எதனால வருதுடே? ஆமா கண்டிப்பா கேட்கணும். இல்ல ஏதால இளம்பலது இசம்படா ஜோசினரி நம்ம கூட்டத்துல உள்ளதுல எவனுக்கா அந்த மாதிரி வருதா அப்படின்னு. ஆமா, நம்ம கூட்டத்துல இருக்கவங்க யாராவது அழிவு வருதா? அதானே. இல்ல வெளியில உள்ளவனால அழிவு வருதா? வேணுமா வேண்டாமா? ஆமா. அப்படி முத்தாரம்மை கேட்ட போது அவன் சொன்னான், ஜோஷி அம்மா